ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் ஸ்கின் பிரைட்னிங் சோப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சோப்பு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டே பை டே வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் எங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஏஜிங் வராமல் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து தோலை சீவிட்டு நான் துருவிக்கிறேன். இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த ஜூஸ் மட்டுமே தேவைப்படும், அந்த சக்கையெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஜூஸில் வந்து கொஞ்சம் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் ஒயிட் கலரில். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டுமே போதும். இப்போ நம்மளுக்கு ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னை அவ்வளோ ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த கருமையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, டர்ன் எல்லாம் நல்லா வாய் சுற்றி இருக்கிற அந்த கருமை அதெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் சோப் பேஸ் வாங்கியிருக்கேன். சோப் பேஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இப்போது சோப் பேஸை வந்து நல்லா கட் பண்ணி அதை வந்து ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சோப் பேஸ் வந்து ஒரு சைடு வந்து கரைஞ்சிட்ருக்கணும். இப்போ வந்து நான் கோகோனட் மில்க் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த கோகோனட் மில்க் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரையாக விடாமல் பார்த்துக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு பிரைட்டாக அந்த ஒரு சீக் ஏரியாலலாம் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து பொட்டேட்டோ ஜூஸ், அதாவது உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் பாதாம் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தென் கூடவே வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், விட்டமின் இ கேப்சூல்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மல் ஸ்கின்னு, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹோம்மேட் சோப் அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் யூஸ் அண்ட் த்ரோ கப் ஏதாவது எடுத்துக்கலாம், நீங்கள் ஐஸ்கிரீம் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். நான் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு தான் எடுத்துக்கிறேன். 2 கப்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சோப் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 2லுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2லுமே ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் நல்லா கூலாகட்டும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சூடாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஒரு 6 மணி நேரம் வச்சுட்டேன். 6 மணி நேரம் வச்சுட்டு திருப்பி அகெயின் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நான் அகெயின் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நார்மலாகிடும். அதுக்கப்புறமா 1 or 2 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோப்பும் கரையாது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தால் சோப்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.